என் வாழ்க்கையில் வசந்தத்தை தரும் என்று நினைக்கிறோமே, அதே போன்றுதான் மௌத்திலே அல்லாஹ் சிரமத்தை தந்து உலகத்தில் ஏற்பட்டுவிட்ட பாவங்களை அல்லாஹ் கழுகுகிறான், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான். அவன் ரஹ்மானா இல்லை ரஹீமா? அவன் ரஹ்மானும் தான் ரஹீமும் தான். மூமின்களுக்கு கிருபை செய்யக்கூடிய ரப்பல் ஆலமீன் மூமின்களை இப்படி பரிசுத்தப்படுத்துகிறான். பரிசுத்தப்படுத்துகிற அந்த நிகழ்வை நினைத்து நான் மூத்தாகக்கூடியவன், என்னுடைய ரூஹ் என்னை விட்டும் பிரியும், என் உடலை பார்த்து ரூஹு பேசும், என் ரூஹை பார்த்து என் உடல் பேசும், எனக்கு இவ்வளவு சிரமங்கள் இருக்கும், என்னை மலக்குல் மௌத் 360 தடவை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய பார்வை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கிற நான் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக செயல்படலாமா? என் வாழ்க்கையில் நான் இபாதத்துகளை விடலாமா? என் வாழ்க்கையில் பொய் சத்தியம், பொய் பேசுதல், புறம் பேசுதல், கோல் செல்லுதல், பிறரை தவறாக நினைத்தல், இட்டுக்கட்டுதல், அகம்பாவம் கொள்ளுதல், ஆணவம் கொள்ளுதல், பெருமை கொள்ளுதல், இது போன்ற தவறுகள் என் வாழ்க்கையில் நிகழலாமா? நான் ரப்புல் ஆலமீனுடைய கபூலில், அவனுடைய அந்த கபூலில் நான் இருந்து கொண்டிருக்க இப்படி நடக்குமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நிலை நமக்கு வருகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மௌத்தை நமக்கு கஃபாராவாக ஆக்குவான். அப்படி கஃபாராவாக ஆக்கக்கூடிய சூழ்நிலையை நமக்கு ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. மௌத்தை நமக்கு அல்லாஹ் சிறப்பானதாக, சீரானதாக, அவை நல்லர்களை பெற்றுத்தரக்கூடியதாக ஆக்கி அருள் புரிவானாக என்ற செய்தியை சொல்லி இந்த தொடரை இதோடு நிறைவுபடுத்துகிறேன்.